Assalamualaikum, வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிசம்பர் 24ஆம் தேதி, நாளைக்கு 25ஆம் தேதி உலக வாழ் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாளைக்கு கொண்டாட போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கொழும்பு எப்பவுமே கலகலன்னு இருக்கும். நான் இந்த கொஞ்ச நாட்களாக என்னுடைய டே ரோட்டீனை மாத்திக்கிட்டேன். மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சு 4:30ல இருந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நடக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்ல ஒரு 5:30ல இருந்து 6:15 வரைக்கும் நடப்போம். ஒரு 2.5 கிலோமீட்டர் சரி நடப்போம். இப்படி நடக்கும் பொழுது கொழும்பு பகுதியில் அந்த காலை பொழுதுல நடக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த 2-3 நாட்களும் அவ்வளோ அழகாக லைட்கள் எல்லாம் போடப்பட்டு நிறமான வண்ணமயமான மின்குமிழ்கள் எல்லாம் ஒளிர விடப்பட்டு கொழும்பு நகரமே ஒரு வெளிநாடு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல அது மார்னிங் டைம்ல அந்த சுத்தமான காற்றோட அந்த ஏர் பொல்யூஷன் இல்லாம அந்த சுவாசிக்கிறோம் தானே, அந்த காத்து அவ்வளோ இனிமையா இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது, அந்த காலை வேலை 4:30 மணி 5:30 மணி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சுவாசிக்கிற காத்து அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு. அதை ஃபீல் பண்ணணும் எல்லாரும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இந்த வீடியோ மூலமா ஸ்டார்டிங்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்போலாம் நம்ம குனிஞ்சு நிமிந்து நடந்து மண்வெட்டி எடுத்து மண்ணை கொத்தி அளவாங்க எடுத்து ஏதாச்சும் வேலியை நாட்டி அப்படிங்கிறதெல்லாம் செய்யறது எல்லாமே நமக்கு பழக்கமே இல்லாம போயிருச்சு. ஸோ நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து நடக்கும் பொழுதுதான் உடம்பை நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியும், கொஞ்சம் உற்சாகமா ஃபீல் பண்ண முடியும். ஸோ கொழும்பு நகரத்தை அந்த காலை நேரத்துல போயிட்டு உற்சாகமாக நடந்து பார்க்கும்பொழுது அற்புதமாக இருந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய நாள் வழக்கங்களை மாத்திக்குங்க அப்படிங்கறத சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இன்னும் 5 நாள்ல 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2025க்கு என்னப்பா நீங்க வச்சிருக்கீங்க புதுசா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பீங்க. நேற்று 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, லைவ் வருவீங்களா 31st நைட் அன்னைக்கு நீங்க லைவ் வருவீங்களான்னு சொல்லிட்டு. முடிஞ்சா லைவ் வரும். அப்போ நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, நம்ம ஒரு விஷயத்த நாளையில இருந்து பண்ணலாம், அடுத்த மண்டேல இருந்து பண்ணலாம்னு நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி 2025ல இருந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய திட்டங்கள் வச்சிருப்பீங்க. சேவிங்ஸ் பண்ணலாம், காசு சேர்த்து வைக்கலாம், நல்லா சேமிச்சு வைக்கணும், ஒரு காலத்துல நல்லா உழைக்கணும், ஒரு காலத்துல அதை வச்சு உட்கார்ந்து சாப்பிடணும், நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இது பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி இன்னும் 5 நாட்களுக்கு அப்புறமா அடுத்து வரப்போற வருஷத்துல இருந்து உருப்படியா ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ நம்மளும் லைவ் வரதா இல்லையா அப்படிங்கிறது யோசிப்போம். நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டில் நிறைய நடந்து போயிடுச்சுங்க. நல்லதும் நடந்திருக்கு, சந்தோஷமும் நடந்திருக்கு, விழாக்களும் நடந்திருக்கு, கோலாகலமாக இருந்திருக்கு, துக்கமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன விட்டா ரொம்ப ஓரா பேசிட்டு போற விஷயத்துக்கு வா, மேட்ருக்கு வான்னு தானே சொல்ல வரீங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றதுல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த புத்தாண்டு டைம் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்கள், சமயத்தலங்கள், பாடசாலைகள், பொதுத்தலங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிக முக்கியமாக மேல் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக சிவில் உடையில மாத்திரம் ஒரு 600 பேர் வரைக்குமே ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடளாவிய ரீதியில் ஏனைய நகரங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 45,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில அந்த பண்டிகை நாட்கள்ல நல்லா தம் அடிச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு 4 காலில் நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு போவாங்கல்ல, அப்படி ஓட்டிட்டு போறவங்களை செக் பண்ணுவாங்க. நீ குடிச்சிருக்கியா, ஊது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மதுபோதையில வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்வதற்காக நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் சுமார் 1,50,000 சுவாச பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டிருக்கான். அதோட மதுபோதையில வாகனம் செலுத்துபவர்களை சோதனை செய்யும் நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்காங்க. தெரிவு செய்யப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழுவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய சொல்லியிருக்காரு. நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 100 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்காமா நம்ம நாட்டில். அதில் 55 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 6:45 நியூஸ் பார்த்தேன். மார்னிங் எந்திரிச்சு நியூஸை பார்க்கும் பொழுது 99 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் 55 மர்டர்ஸும் நடந்திருக்கு. இப்போ நைட்டு நியூஸ் பார்க்கும் பொழுது 100 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். அப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு ஒன்னாச்சும் நடந்துட்டு தானே இருக்கு.
இப்போ கொஞ்ச நாட்களாக அன்னைக்கு எக்கலையில் பார்த்தீங்களா எப்படின்னு 2 நாள் முன்னாடி எப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி இந்த கொஞ்ச நாட்களாக வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு 100, அதாவது ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்குங்க. இது சொல்லி அலறதா சிரிக்கிறதான்னு தெரியல. அதுவும் இந்த வருஷம் முடியல, முடியறதுக்கு இன்னொரு 6-7 நாள் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் எத்தனை நடக்க இருக்கும், இறைவன் தான் பாதுகாக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவா இருக்கணும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு சில நாடுகளை விளாக்ஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க, துப்பாக்கியை கையில வச்சுட்டு சும்மா அசால்ட்டா சுத்திட்டு இருப்பாங்க கேங்ஸ்டர் எல்லாருமே. அந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் வந்து இருக்கு. அது யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அண்மையில சொல்லியிருந்தாங்க, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியில மீள் ஒப்படைங்க, மதிப்பீடு செய்யணும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு திரும்ப வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யாருக்கிட்ட எவ்வளவு துப்பாக்கி இருக்கு, என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, பார்க்கலாம், சர்வசாதாரணமாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது போக இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியாகி இருந்தது. நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 389 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க போகுது அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நிறைய பேர் தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க, திருந்தினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ 389 பேர் அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த ஜனாதிபதி நிதியத்தில் நம்ம வந்து ஃபண்ட் எடுத்து சத்திர சிகிச்சை, ஹார்ட் சர்ஜரி, கிட்னி சர்ஜரி, கிட்னியை வந்து மாத்துறது, எக்கச்சக்கமான நோயாளிகள் வந்து நிறைய பணம் எடுத்திருக்காங்க. அந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் இருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, இந்த ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரை வச்சு வந்து அதை வந்து விசாரிக்க வச்சிருக்காங்க. இது இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சுகாதார அமைச்சர், ஊடகத்துறை அமைச்சர், அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிசா அவர்கள் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கும்போது ஊடகவியலாளர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஜனாதிபதி நிதியத்தில் இவ்வளோ களவெடுத்தாங்க, இவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க, அவங்க தான் இப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட தேவைக்கு மருத்துவ தேவைக்கு எடுத்தேன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் எப்படின்னா, நான் சொன்னது கொஞ்சம் பேர் தாங்க, நான் சொன்னது 2005 2024 வரைக்கும் யார் நிதியத்தில், ஜனாதிபதி நிதியத்தில் இந்த காசு எடுத்திருக்காங்க, யார் அதை எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பேரை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் முழுசாக வந்து இது பண்ணலை. பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மாகாண சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், இப்படி எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. சொன்னால் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கிற மாதிரி நலிந்த ஜெயதிசா அவர்கள் வந்து சொன்னார். அதோட அவர் சொன்ன இன்னொரு விஷயம், தயாசிரி ஜெயசேகரையும் அதையும் சொல்லி திரிகிறாரு, அவர் தான் எடுத்திருக்காரு போல. நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். இந்த சேத்துல விழுந்த பன்னி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா, ஒரு தண்ணியை கண்டா போய் கழுவாது, அதுக்கு மேலே உள்ள சேத்தை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் இறக்கிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான வேலைகள் தான் ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பன்னின்னு சொன்னார். யாருக்கு சொன்னாருன்னு தெரியல. சொல்லி முடிஞ்சு தயாசிரி ஜெயசேகரை பற்றின செய்திகளை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு நலிந்த ஜெயதிசா அவர்கள் பேசும்பொழுது சிரிச்சு ஒரு கிண்டல் துணியுடனேயே அவர் வந்து பேசிட்டு இருந்தார். ஊடகவியலாளர் கேட்ட கேள்வியும் கொஞ்சம் கராராக இருந்தது. அதுக்கு வந்து ரொம்பவே யோசிக்காம தடாலடியாக ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு நலிந்த ஜெயதிசா அவர்கள். ඉතින් අර මේ මට මතක් වෙන්නේ මේ සමහර අර මඩේ ලගපු ඌරෝ එළියට ඇවිල්ලා මේ ගඟක ඇලක දොලකට පැනලා මඩ හොදගන්න නෙමෙයි try කරන්නේ, තමන්ගේ ඇඟේ තියෙන මඩ ටික කොහේ හරි තාප් එක ගලක ගහක උල යන්න. ඒ වගේ වැඩක් තමයි කරමින් ඉන්නේ. දෑසිරි කියන්න ඕනකම තියෙන්නේ මෙන්න මෙච්චරයි. ඔහු ජනාධිපති අරමුදලෙන් කොච්චර මුදල් ගත්තද? එහෙම නැත්නම් තවත් අරමුදල් වලින් අරගෙන තියෙනවද? රක්ෂණයනොත් ගත්තද ඒකට? ඒ ආදී දේවල් කියනවා මිසක් දැන් මේ ජනාධිපති අරමුදලේදී අරමුදලේ මුදල් ලබා ගත්ත අයගේ නාම ලේඛන ඉදිරිපත් කරපු මට හරි වෙන කාට හරි අවලාද ගහලා තීරුවක් නැහැ. ඔච්චර කලබලන දෙයක් නැහැ. අර අනිත් ඔය മന്ത്രിවරු එමතිවරු වගේම ඔහු ගත්තා කියලා පිළි අරගෙන හිටියා නම් හරි. දැන් මේ එයා තමයි මේක හත්පොලේ ගාගෙන යන්නේ. இது இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை பேரை வந்து விசாரிப்பாங்க? இது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருடைய கைக்கு மாறிச்சு அப்படின்னாக்கா இது எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ பார்க்கலாம். அதோட அந்த 1 வீக் முன்னாடி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு 1448 மில்லியன் செலவாகுது, 11.5 மாதத்துக்கு செலவாகி இருக்கு, அதனால முப்படையினருடைய பாதுகாப்பை குறைச்சிட்டு போலீசாரை மட்டும் பாதுகாப்புக்கு வந்து ஈடுபடுத்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வர்த்தமானியை வெளியிட்டாங்க. முப்படையினருடைய பாதுகாப்பு இல்லை, போலீசார் மட்டும் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல என்னன்னா, பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவினுடைய பாதுகாப்பு
பாதுகாப்பு தொடர்பாக நம்ம அண்மையில தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை வந்து முடிகிற மாதிரி இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா SLPP-னுடைய உறுப்பினர் மனோஜ் கமகே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவர் சொன்னது, பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு தரப்பினரிடம் அறிக்கை பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைய 2024 10ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் SD விக்ரமசிங்க மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு குழுவுக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காராமா. அந்த அறிக்கையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு குறித்து புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பித்த 13 அறிக்கைகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கான். 2024ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட 4 புலனாய்வு பிரிவின் அறிக்கைகள் சம்பந்தப்பட்டிருக்கான். இதுல மஹிந்தவின் பாதுகாப்பு ஏன் பலப்படுத்தப்படணும் அப்படிங்கிற காரணமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ISIS அமைப்பினாலையும் ட்ரோன் கருவி ஊடான குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் வந்து இருக்கா மஹிந்த அவர்களுக்கு. அத்துடன் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அரசு சார்பற்ற அமைப்புகளினால் திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறதாகவும் புலனாய்வு அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு பிரிவு சமர்ப்பித்த அறிக்கைகளை கவனத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் முறையற்ற வகையில் ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளது. மஹிந்தவுக்கு 100 அல்ல 1000 ராணுவத்தினர்களை பாதுகாப்புக்கு அமர்த்தினாலும் குறை எதுமில்லை. ஏனெனில் இராணுவத்தினர் தமது சொந்த ஊருக்கு சவப்பெட்டியில் செல்லும் காலத்தை அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார். மைத்ரி, ரணில், சிறிசேனா ஆகியோருடன் மஹிந்தவை ஒப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா தேசியத்தை பாதுகாப்பதற்கு கடுமையாக வந்து உழைத்திருக்கிறார் மஹிந்த அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவர் லாஸ்டா சொன்ன பாயிண்ட் தான் மனோஜ் கமகே சொன்னது என்னன்னா, நேத்து என்ன சரி ஒன்று ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தப்பி தவறி ஏதாச்சும் ஒன்று ஆகினாலும் அதுக்கு வந்து பொறுப்பு கூறணும் அரசாங்கம் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. මහජන ආරක්ෂක ඇමතිතුමා සහ මේ පාලනය විසින් මේ වාර්තාවල සඳහන් කරුණු වසන් කළා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආරක්ෂාව සම්පූර්ණයෙන්ම අනුතුර හෙළීමට කටයුතු කළා තියෙනවා. හමුදා නිලධාරීන් ඉවත් කිරීම සහ ප්‍රභූ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් නැවත සලකා බැලීමට පත් කළ කමිටුව පස්වන විධායක ජනාධිපතිතුමාගේ ආරක්ෂකාංශය වාර්තාවක් යවනවා මේ කියන කමිටුවේ. බුද්ධි වාර්තා ගණනාවක් ඉදිරිපත් කළා. පාතාලයේ තර්ජන, ISIS තර්ජන, ඒ වගේම LTT තර්ජන මේ සියල්ලකින් කිසිම අඩුවක් සිද්ධ වෙලා නැහැ කියලා. දැන් මෙවැනි වාර්තාවක් ඉදිරිපත් වෙලා තියෙද්දි මහජන ආරක්ෂක ඇමතිතුමා සහ මේ පාලනය විසින් මේ වාර්තාවල සඳහන් කරුණු වසන් කළා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආරක්ෂාව සම්පූර්ණයෙන්ම අනුතුර හෙළීමට කටයුතු කළා තියෙනවා. හමුදා නිලධාරීන් ඉවත් இதுல என்னன்னா, இதுல வந்து புலனாய்வு பிரிவு வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. ISIS தாக்குதல், ட்ரோன் மூலமான தாக்குதல், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக இவரை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வேணும்னு தானே இவருக்குரிய பாதுகாப்பு, முப்படைகளினுடைய பாதுகாப்பு வந்து நீக்கி இருக்கீங்க. இது நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்க அவங்க இவங்களோட ஒப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களோட சைட்ல இருந்து நிறைய பேர் பேசிட்டு தான் வராங்க. முந்தின நாள் டிவி சாணக்கையும் பேசியிருந்தாரு. இப்ப நேத்து மனோஜ் கமகே வந்து இப்படி பேசியிருக்காரு. ஏதாச்சும் ஒன்று ஆனாலும் வந்து இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த மஹிந்த அவர்களினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது, முப்படையினருடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து போயிட்டு இருக்கு. அதோட மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜனவரியில இருந்து AKD அரசு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து முன்னெடுக்க போறாங்க. வறுமையை ஒழிக்கிறது, நம்ம நாட்டை வந்து டிஜிட்டல் மயமாக்குறது, சமூகத்தை வந்து கருத்தியல் ரீதியாக வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்னு பல திட்டங்களுக்கு கீழே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குழுவை வந்து நியமிக்கிறார். அந்த குழுவுல வந்து 18 பேர் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. இந்த 18 பேர் கொண்ட குழுக்கள்ல வந்து தமிழ் பேசக்கூடிய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆணைக்குழுல வந்து தமிழர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட MP ஞானமுத்து ஸ்ரீநேசன் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, பல்லின சமூகங்கள் உள்ள இலங்கையில தமிழ் பேசும் சமூகத்தவர்கள் இடம்பெறாத நிலைப்பாடு குறித்த சமூகத்தவர் மத்தியில் சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. அதோட அவர் சொன்ன விஷயம், கடந்த கோட்டாவினுடைய ஆட்சியிலையும் SLPP அரசாங்கம் வந்து தொல்லியல் குழு சார்பாக ஒரு குழுவை நியமிச்சாங்க. அதுல பௌத்த மதகுருமார்களை வந்து நியமிச்சாங்க. அப்படி அவங்க நியமிச்சு தொல்லியல் சார்ந்த ஆணைக்குழு சார்ந்த ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சு அவங்க ஏதோ தோன்றேன் இது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணாங்கன்னா, நாட்டுல பல்வேறு இடங்கள்ல விகாரைகளை வந்து அமைக்கிறதுக்கு இந்த குரூப் தான் வந்து காரணமாக இருந்தது. அப்ப அந்த மாதிரி இவங்களும் ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுல வந்து
நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நாங்க இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து காசு எடுத்தவங்க இத்தனை வருஷம் 2005 2024 வரனா பாருங்க எத்தனை வருஷத்துக்குள்ளேயும் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படி நான் லிஸ்ட்டை வச்சிருக்கோம். நீங்க ஜனாதிபதி நிதியத்தில் வந்து எப்படி வந்து காசு எடுப்பீங்க, அதை நீங்க எடுத்து எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்க வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப உறுதியா இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து மஹிந்த அவர்களுடைய பாதுகாப்பு எடுத்தது அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நாட்டில் வந்து அரிசியை வந்து அத்தனை 1000 மெட்ரிக் டன் இறக்குமதி செஞ்சும் அரிசி தட்டுப்பாடு, பச்சரிசி தட்டுப்பாடு, புழுங்கல் அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வந்து வெளியாகிட்டு தான் இருக்கு. அப்போ இது அரிசி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து கம்பல்சரியா நமக்கு தேவையான ஒரு தானியம். இப்போ நம்ம டெய்லி நம்ம வந்து பண்ணை சாப்பிட்டு இருக்க முடியாது, ரொட்டியை சுட்டு சாப்பிட்டு இருக்க முடியாது. சோறு நம்மளுடைய நாட்டில் பிரதான ஒரு உணவாக இருக்கிற பட்சத்தில் அரிசிக்கு வந்து தட்டுப்பாடு வரும்பொழுது மக்கள் வந்து நாளைக்கு கிளர்ந்தெழுவதற்கும் காரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து ஒரு சில ஊடகங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கு. அதோட இன்னைக்கு ஒரு கியூட்டான புகைப்படம் பார்த்தேங்க. நோவுட் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நோவுட் சென்ட் ஜோன் டிலரி மேல் பிரிவு தோட்ட தேயிலை மலையில் 2 சிறுத்தை குட்டிகளை வந்து மீட்டிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு காலையில் தான் இடம்பெற்றிருக்கு. தேயிலை மலையில் ஆண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது தேயிலை மலை நடிவாரத்தில் 2 குட்டிகள் இருப்பதை கண்டு தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 குட்டிகள் தொடர்பாக நோர்வுட் போலீசார் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த 2 குட்டிகளும் சிறுத்தையின் குட்டிகள் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனவிலங்கு அதிகாரிகள் வந்து அந்த குட்டிகளை அதே இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வச்ச தாய் வந்து தூக்கிட்டு போகண்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய சிறுத்தை புலி நடமாடுறதன் காரணமாக தேயிலை மலையில் வந்து தேயிலை பறிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அபாயகரமான நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சிறுத்தை குட்டிகளை பார்க்கும்பொழுது பூனைக்குட்டி மாதிரியே அழகா இருக்கு, பூனை மாதிரியே கத்தி இருக்கு. அது பிறந்த ஒரு 2 நாள் தான் ஆகிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதே இடத்துல வந்து வச்சதாக சொல்லப்படுது. இதுதான் அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லலாம். பயந்து பயந்து வேலை செய்யணும். ஒரு பக்கம் வந்து குலவி கொட்டுமா, ஒரு பக்கம் வந்து சிறுத்தை புலி வந்து கழிச்சிட்டு போகுமா, சாப்பாடு கிடைக்குமா. இது அந்த காலத்துலேருந்து 200 வருஷமாக அவங்க வந்து அனுபவிச்சு வர ஒரு லைஃப் தான் இது. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவங்க சொல்லியிருக்காங்க, தோட்டங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இரத்தினபுரி, எஹலியகொட மற்றும் சண்டர்லேண்ட் தோட்டத்தில் வசிக்கும் ஏழை மக்கள் தோட்ட நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட முயற்சிக்கப்படுவதாக இவர் வந்து சொல்லியிருக்காரு. தோட்டங்கள்ல பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த மக்களை நிர்வாகத்தால் வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறதையும், புதிய காணி உரிமை வழங்கும் முன் அங்கு வசிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தடை உத்தரவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனோ கணேசன் அவங்க சொல்லியிருக்காங்க. தோட்டங்களில் வாழும் மக்கள் எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது அப்படின்னும், அவசர தடை பணிப்புரைகளால் தோட்ட நிர்வாகங்களுக்கு ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காராம். சில இடங்கள்ல தோட்ட நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, தோட்ட தொழிலாளர்கள் அந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்களாம், வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து. அதனால அப்படி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காணி உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரியாது. போக போக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பெருசா செய்திகள் நான் எடுத்துட்டு வரல. நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கோம். நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 5 நாட்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கொமனா எல்லாரும் அந்த வருஷத்தை நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் கலண்டர் 2025 தான் இருக்கும். ஸோ புதுசாக என்ன இது பண்ண போறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சேமிப்பை வந்து தொடங்குங்க. நீங்கள் உழைக்கிறதுல ஒரு கால்வாசி எடுத்து சேமிச்சு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட காசு இருக்கும் பொழுது நம்ம வந்து பாரபட்சம் இல்லாம கணக்கு வழக்கு இல்லாம செலவு பண்ணுவோம். ஆனா நம்ம கிட்ட காசு இல்லாத போதுதான் 1 ரூபாய் 100 ரூபாய் 10 ரூபாவினுடைய ஒரு காசினுடைய அருமை வந்து நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் உடம்புல உற்சாகம் இருக்கும் வரைக்கும், உடம்புல சக்தி இருக்கும் வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிக்கோங்க. நம்ம வந்து உடம்பு முடியாம போனா நம்மளை நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற இதுல உங்களை நீங்க பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அடுத்த வருஷத்துல இருந்து கடைபிடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் நாளைக்கு வந்து சுற்றுலா போவீங்க, வெளியே போவீங்க, ஃபன் பண்ணுவீங்க, பாய்ஸோட போவீங்க, கிறிஸ்மஸ் பண்டிகை பார்க்க போவீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க போவீங்க, வெளியே போறீங்க, கவனமா போய்வாங்க. அதையும் சொல்லிக்க விரும்புறேன். முன்கூட்டிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. குட் நைட்.